வணக்கம் தம்பி சத்யநாராயணன். சென்னை அயனாவரத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. உங்களது நண்பர் ராம்நாத் அயனாவரம் அவர் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லிக்கிறபடி கண்டிப்பாக ஒர்க்கு ஒரு கம்பெனியில் சிம் கார்டு மற்றும் இன்டர்நெட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக மார்க்கெட்டிங்னாவே ப்ரெஷர் இருக்குது. சரியாக அந்த அன்னைக்கு டெய்லி டார்கெட் முடிக்கலினாலும் ப்ரெஷர் தான். அதையே நண்பர்கிட்டமும் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். வீட்டில் சரியாக பேச மாட்டோம், சிரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயினாக நம்மளோட வேலைப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி தான் மார்க்கெட்டிங்னாவும் அப்படி தான். எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, என்னத்தை சக்ஸஸாக பண்ணாலுமே கம்பெனி ஒரு டார்கெட் வச்சுருப்பான். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் 100% மட்டுமே அது பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண முடியாது. அது என்ன கஷ்டமாக அப்படின்னா அதையே ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்காதீங்க. நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டும் எப்படி இப்படி பேசலாம், ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி இப்படி பேசலாம், எந்த நிலையில் இருக்கிறாங்க, சைக்காலஜிக்கல் புரிஞ்சுட்டு இவங்ககிட்ட பேசலாமே பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒருங்கிணைப்பான விஷயத்தை உலகத்தவே தெரிஞ்சுக்கூடியதான் மார்க்கெட்டிங் சேல்ஸு. அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கோ தம்பி. சரியா? எவ்வளவோ இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கு போ, குழந்தைகளாம் ஆடுறத பாரு. வயசான மூட்டையை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, கோயம்பேடு மார்க்கெட், இன்னும் நிறைய மார்க்கெட். அவங்க தூக்குறதெல்லாம் பாரு. அந்த கஷ்டத்தை விட நம்மளுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம ப்ரெஷருங்கிற கண்ட்ரோலில் இருக்க, நானும் மார்க்கெட்டிங் தான், ப்ரெஷருங்கிற கண்ட்ரோலில் இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு அது பெருசாக தெரியுது. சரியா? அவங்கள நம்மளை விட கஷ்டப்படுற ஆளை போய் ஒரு மூச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸ் நிறையா கற்றுக்கலாம். அனுபவம் தெரிந்து கொள்ளலாம், திறமை கற்றுக்கொள்ளலாம், நுணுக்கம் தெரிந்து கொள்ளலாம், உலகம் தெரிந்து கொள்ளலாம். மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிற கவலைப்படாத, கலக்கு கலக்கு தம்பி கலக்கு, கலக்கு தம்பி கலக்கு, கஷ்டத்திலையும் கலக்கு, திறமையா கலக்கு, உரிமையா கலக்கு. நிறைய பேத்துக்கு பாடம் சொல்லும் தம்பி நீதான், நிறைய ஆடுமங்களை பெற்றுக்கொண்ட தம்பி நீதான். நிறைய நண்பர்களுக்கு நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணு. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்டது கற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் கூட பேசும்போது மனக்குமுறலோட பேசாத, அதெல்லாம் சந்தோஷம். நிறைய மேரேஜ் ஆனாலும் சரி, அப்புறம் உன்னோட சந்ததியாகட்டும், உன்னோட சொந்தக்காரங்க யார் என்ன குழப்பத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல தெரியும். மார்க்கெட்டிங் சேல்ஸில் அத்தனையுமே இருக்குது. எல்லாத்தையும் உடச்சி இருந்து தகர்த்து வெற்றி வருவேன். சரியா? பயப்படாத, மனசு கஷ்டப்படாத, கோவப்படாத, நிதானமா பொறுமையாக கையாளு. 1000 பிரச்சனைக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் டார்கெட். என்னோட வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் பின்னாடி நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். பொறுமை முக்கியம். அதனால் திறமை கற்றுக்கொள்வாய், அனுபவசாலியாக இருப்பாய், எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருப்பாய். கவலைப்படாதே தம்பி, கவலைப்படாதே. வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். உனது நண்பரும் நான். நன்றி.